அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கத்தரி சாகுபடியை பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்தரி வந்து வரி கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. நீல கலரில் கத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கோடு விழுந்திருக்கும். இந்த கத்திரிக்காய் வந்து வரி கத்திரிக்காய்னு சொல்றாங்க. இந்த கத்திரி சாகுபடியை வந்து இந்த விவசாயி என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்க தென்னந்தோப்பு வந்து வச்சிருக்காங்க. அந்த தென்னந்தோப்புக்கு இடையில ஊடு பயிரா வந்து இந்த கத்திரியை வந்து சாகுபடி செஞ்சிருக்காங்க. இப்போ இருக்க காலகட்டங்களில் வந்து குறிப்பா இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கு வந்து கத்தரியில வந்து நிறைய புழுக்கள் தாக்கம் இருக்குது, நோய்கள் தாக்கம் இருக்குது. இந்த நோய்கள்னால வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காயோட வரத்தை குறைவா இருக்கிறதுனால இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காயோட ரேட் வந்து அதிகமாயிடுச்சு. இப்படி இருக்கும்போது இந்த விவசாயி வந்து இந்த கத்தரி சாகுபடி வந்து வெற்றிகரமா எப்படி இதை வந்து சாகுபடி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து அவங்க டெய்லி எவ்வளவு கத்திரியை வந்து மார்க்கெட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க, அதுல இருந்து இவங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிட்டு இருக்குது, செலவு எவ்வளவு வந்துச்சு, இந்த நோய்களை எல்லாம் எப்படி கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க, அதுக்கு என்னென்ன மருந்துகள் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த தகவல் பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம் தம்பி. அண்ணா, இப்போ வந்து இந்த கத்தரி சாகுபடி செஞ்சிருக்கீங்க. உள்ளே வந்து பாத்தீங்கன்னா நல்லா எந்த ஒரு புழுத்தாக்கமும் இல்லாம நீட்டா வச்சிருக்கீங்க. நம்ம இந்த கத்தரி சாகுபடி பத்தி ஆரம்பத்துல இருந்து பாத்துடலாம். இது எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு, உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. தென்காசி மாவட்டம் பனாலி சத்திரம். சரி. இப்ப வந்து பாருங்க, இந்த கத்தரி வந்து நீங்க எவ்வளவு வருஷம் அந்த கத்தரி சாகுபடியில ஈடுபட்டு இருக்கீங்க, என்னென்ன காய்கறி மகசூல்லாம் நீங்க இதுல போட்டு? இப்போ நாங்க முதல்ல வந்து இந்த பூசணிக்காய் போட்டிருந்தோம். சரி, முதல்ல எடுத்துட்டு இப்போ கத்திரி பண்ணிருக்கோம். சரி சரி சரி, கத்திரி போட்டிருக்கோம். கத்திரி நல்லா தான் வருது, நல்லா வந்துட்டு இருக்கு. ஆமா, பரவாயில்ல. பாருங்க, இந்த கத்தரி வந்து நீங்க நாத்து எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? நாங்க மரக்காங்குளத்துல வாங்கினாங்க. ஒரு தட்டு வந்து 100 கண்ணு 100 கன்று இருக்கு. சரி, 1 ஏக்கர் போட்டுக்கோம். நாங்க 1 ஏக்கர் போட்டு 1 ஏக்கர் போட்டோட விலை எவ்வளவுன்னு சொல்லுங்களேன். 40 ரூபா ஒரு தட்டு. 40 ரூபா. ஆமா, அப்ப வந்து 40 பைசா ஒரு கண்ணோட, ஒரு கண்ணு 40 பைசா. ஆமா. சரி சரி. இந்த நர்சரியில வந்து இந்த கத்தரி நாத்து மட்டும் தான் வச்சிருக்காங்களா, இல்ல எல்லா கத்திரியும் வச்சிருக்காங்க? இது நம்ம வரிக்காய் வேணும்னு சொல்லி வாங்க. நீங்க எதனால இந்த வரிக்காயை தேர்ந்தெடுத்தீங்க? இதுன்னா நல்லா கொஞ்சம் நோய் விடாம நல்லா இருக்கும், பருங்காயா இருக்கும். பருங்காயா இருக்கும். ஆமா, வெயிட் ஏறும்னு, வெயிட் நல்லா இருக்கும், காய் நல்லா பருங்காயா இருக்கும். இவ்வளவு பெருசா இருக்குது. இது இந்த அளவுல நீங்க காய பறிப்பீங்களா, இல்லனா இதோட பெருசா வந்து இந்த அளவுல வரவும் பறிப்போம்? பறிச்சிருக்கோம். ஆமா, நாளைக்கு பறிக்க போறோம். நாளைக்கு பறிக்க போறோம். இது வரைக்கும் இந்த கத்தரியில இருந்து எவ்வளவு காய்கள் வந்து முத பறி வரைக்கும் ஒரு 8 மூடை வந்திருக்கு. சரி, 8 மூடை வந்திருக்கு. ஆமா. இன்னைக்கு நீங்க முத பறில உங்களுக்கு எவ்வளவு ரேட்டுக்கு போச்சுன்னு? அது ஒரு 12,000 ரூபாய்க்கு வந்துச்சு. 12,000 ரூபாய்க்கு. பரவாயில்ல. 30 ரூபா விலைக்கு வித்துருக்கு. 30 ரூபா விலைக்கு வித்துருக்கு. இன்னைக்கு வந்து கத்திரிக்காயோட டிமாண்ட் வந்து ரொம்ப மார்க்கெட்ல அதிகமா இருக்கிறதுனால இந்த விவசாயிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் வந்து கிடைக்குதுன்னு சொல்லிருக்கீங்க. இப்போ அடுத்ததா நீங்க வந்து எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா இந்த காய்கறிகள் வந்து பறிச்சு? 8 நாளைக்கு ஒருக்கா பறக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் பறக்கும். சரி. இப்போ இதுல வந்து எவ்வளவு நாள் இந்த கத்தரி சாகுபடியில வந்து இது மகசூல் காலம் வந்து எவ்வளவு நாளைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும்னு சொல்லுங்க. இது ஒரு 3-4 மாதத்துக்கு கொடுக்கும். 4 மாதத்துக்கு கொடுக்கும். 4 மாசம் இதுல பறிக்கலாமா? ஆமா, பறிக்கலாம். நோய் எதுவும் விழாம இருந்துச்சுன்னா 4 மாதத்துக்கு பறிக்கலாம். சரி சரி. ஆமா, வாரத்துக்கு ஒரு வட்டம் கண் வெயிட்டா பறக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்தரி நடவு செஞ்சு எவ்வளவு நாட்கள் ஆகுதுண்ணே? இது இப்போ 90 நாள் முடிஞ்சது. 90 நாள் முடிஞ்சு ஒரு பறி பறிக்காச்சு. சரி, முத பறி நீங்க எப்போ எத்தனை நாள்ல பறிச்சீங்க? இப்போ 90ஆம் பக்கம் பறக்கணும். 90ஆவது பக்கம் பறிக்கிட்டோம். ஓகே, 3ஆம் மாசத்துல இருந்து அப்ப நம்ம பறக்கலாம். சரி சரி. இப்போ வந்து இதுல இருந்து இன்னொரு 3 மாசத்துக்கு பறிக்கலாம். 3 மாசம் பறிக்கலாம். 3 மாசம் பறிக்கலாம். 8 நாளைக்கு ஒருக்கா நம்ம வந்து பறிச்சிட்டு இருக்கலாம். இப்போ நீங்க கத்தரி வந்து இதுக்கு எத்தனை நாத்து வந்து எவ்வளவு இடத்துல வந்து சாகுபடி செய்ய? இப்போ நாங்க நாத்து வந்து சாகுபடி செய்ய இப்போ 1 ஏக்கர். ஆமா, 100 தட்டு வாங்கியிருக்கோம். 100 தட்டு வாங்கியிருக்கோம். ஆமா, 100 தட்டுனா அப்போ ஒரு தட்டு 40 ரூபா. சரி சரி சரி. 10,000 கன்று வாங்கிருக்கீங்க. 10,000 கன்று வாங்கிருக்கோம். 10,000 கன்று ஒரு ஏக்கர் போட்டுக்கோம். 1 ஏக்கர் போட்டுக்கோம். இது வந்து எவ்வளவு இடைவெளியில நீங்க வந்து இத 20 அடி நீளத்துல தென்னை மரம் போட்டுக்கோம் நாங்க. 20 அடி நீளத்துல போட்டுருக்கோம். அதுக்கு உள்ளே போட்டுக்கோம் நாங்க. உள்ளே கேப்புக்குள்ளேயும் கிடக்கு, உள்ளேயும் கண் விட்டாட்டு போட்டிருக்கீங்க. ஆமா, அந்த உள்ள போடுறீங்களா? இந்த தென்னை மரத்தோட நிழல் வந்து இந்த இதுல படும்போது அந்த வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்குமா? கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். கொஞ்சம் வெறி வீடு கிழக்குல நடுக்கொண்டு 20 அடி நேரத்துல கொஞ்சம் நல்லா காய் வரும். சரி சரி சரி. சுமாரா காய்க்கும். அப்ப தென்னை மரத்துக்கு நல்லா தண்ணி பாய்க்கணும், நல்லா காய் வரும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நாங்க இது பண்ணிருக்கோம். காய் பண்ணிருக்கோம். பாருங்க, 1-2 கடலை வண்டு விழுது. கடலை வண்டு விழுது. அதுக்கு பேர் கடலை வண்டு. ஆமா, மருந்து அடிக்கணும். நீ இல்ல உங்களுடைய கத்திரில வந்து இந்த பூச்சியில வந்து நிறைய. ஆமா, இது ஆமா கடலை வண்டுன்னு சொல்றீங்களா? இந்த தாக்கம் தவிர்த்து வேற என்னென்ன நோய்கள்? நசுவடி நோய் வரும். நசுவடி நோய் வரும். அதுக்கும் மருந்து அடிக்கணும். ஆமா, சரி சரி. புழு, தண்டு புழு வரும். இந்த மாதிரி தண்டு புழுல இந்த அளவுக்கு ஓடிஞ்சுக்கிட்டாங்க, மடங்கிரும். இப்ப அந்த இதெல்லாம் வந்து என்ன பாத்தீங்களா? இதுதான் தண்டு புழு. இதுதான் தண்டு புழு. இது வந்து இப்ப மேலாக்க இருந்தது, இப்ப ஓடிஞ்சு கீழே போயிருச்சு. இனி அதுக்கு ஒரு மருந்து அடிக்கணும். மருந்து அடிக்கணும். ஆமா, நம்ம வந்து என்னதான் நம்ம மருந்தை வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாலுமே வந்து சில சமயங்கள்ல நம்ம மருந்து அடிச்சுதான் நம்ம ஆகணும். ஆமா, அது இப்ப ஒரு வாரத்துல ஒரு வாரத்துல ஒரு நாளைக்கு அடிச்சா போதும். அடிக்கணும். ஆமா.
இது வந்து நீங்க இயற்கை முறையில எதுவும் மருந்துகள் தெளிக்கிறீங்களா இல்ல ரசாயன கலந்த மருந்துகள் தான்? இல்ல நாங்க விலைக்கு வாங்கி தான் அடிக்கும். விலைக்கு வாங்கி தான் அடிக்கும். ஆமா சரி. ஆமா. அடி உரம் வந்து குப்பை போட்டிருக்கோம். குப்பை போட்டிருக்கீங்க. குப்பை போட்டிருக்கோம். டிஏபி, காம்ப்ளெக்ஸ், பொட்டாஸ் எல்லாமே போட்டு தான் இந்த மாதிரி வளர்த்து கொண்டாந்துருக்கோம். சரி, இப்ப வந்து பாருங்க நீங்க 100 தட்டு வாங்கிருக்கீங்க. ஒரு தட்டோட ரேட் 40 ரூபாங்கறீங்க. அப்ப 4000 ரூபாய்க்கு நீங்க கண்ணு வாங்கிருக்கோம். 4000 ரூபாய்க்கு கண்ணு. நடவு செய்யறது தனி, அப்புறம் அந்த அதுக்கு வேற இருக்கீங்க, அடி உரம் போட்டிருக்கீங்க. அது நல்ல விவசாயம், நல்ல பணம் முடக்கினா தான் அதுல உள்ள லாபம் எடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு இதுல எவ்வளவு செலவு வந்திருக்குன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு 20 ரூபா செலவாயிருக்கு. 20000 ரூபாய் வாங்கி செலவாயிருக்கு. ஒரு 12000 ரூபாய் 12000 ரூபாய் நான் எடுத்துட்டேன். இப்போ முத பயிரில எடுத்துட்டேன். விலை இருக்குதுனால இப்போ அந்த விலை இல்லாம இருந்தா உங்களுக்கு நஷ்டம் வரும். நஷ்டம் வரும். ரைட், ஓகே. இப்போ இந்த காய்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கத்திரிக்காயில வந்து மெயினா வந்து என்னென்ன பாத்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயில சூனை வந்து நிறைய பிடிக்கும். புழு வருது. புழு வந்து ஓட்ட உடனே இந்த மாதிரி ஓட்ட சூனை காயாவது. அந்த வந்து அந்த கொசு மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஈக்கள் வந்து அதுல ஓட்ட போட்ட உடனே அதுல வந்து புழு உள்ள வந்து பறக்கும்போது நம்ம அந்த காயை தூரத்தான் போடுவோம். இதை கட்டுப்படுத்துறதுக்கு எதுவும் உங்கள்கிட்ட எதுவும் மருந்துகள்? அதான் மருந்து கடையில் போய் தான் வாங்கிட்டு வந்து அடிச்சிட்டு. ஆமா. வேற உங்களுக்கு இந்த கத்திரிக்கையில வந்து லாபம் இருக்குதா? லாபம் இருக்கு. விலை இருந்தா லாபம் இருக்கும். இல்லைன்னா நஷ்டம் தான் வரும். ஆமா. இருந்தாலும் ஏன்னா செலவு இருக்கு. மருந்து மாத்திரை எல்லாமே வாங்கி போடுறேன். ஆமா. இப்ப நீங்க தொடர்ந்து இந்த காய்கறி மகசூல் வந்து பாத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஆமா. பொதுவா வந்து இந்த காய்கறி விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிற விவசாயிகளுக்கு வந்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்களேன். காய்கறி வந்து நல்லா பார்க்கணும், மருந்து அடிக்கணும், அடி உரம் நல்லா போடணும். நல்ல முறையா வந்துருச்சுன்னா நல்ல லாபம் கிடைக்கும். ஆமா. நல்ல வாரத்துக்கு ஒருக்கா மருந்து அடிக்கணும், அடி உரம் வாரத்துக்கு ஒருக்கா போடணும், களை வறக்கணும், உப்பு நல்லா தூரு போடணும். ஆமா. அப்ப அது பிறகு நல்லா குழந்தை விட்டு வளர்ச்சி வரும். ஆமா. கிளைகள்லாம் நிறைய வந்து. ஆமா. சரி, அந்த அளவுக்கு பார்த்தா தான் நல்ல 10 ரூபா லாபம் பார்க்கலாம். ஆமா. நம்ம ஒரு ஏக்கருக்குள்ள தென்னை மரத்துக்குள்ள போட்டிருக்கோம். சரி, இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கத்திரி சாகுபடியை பத்தி உங்களுடைய அனுபவத்தை வந்து நம்ம சேனல் சார்பா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நன்றி. வணக்கம்.